பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஐசுரியத்தின்படி, அவர் ஐசுரியமுள்ள தேவன், தம்முடைய ஐசுரியத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்றைக்கு நம்முடைய குறைகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்பும் பொழுது அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய தேவனிடத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிறது. ஆண்டவராலே அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வருகிறது. அவருடைய சமூகத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வருகிறது, கனம் நமக்கு வருகிறது. அவருடைய கரத்திலே சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். இன்றைக்கு அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே தேடி வரும் பொழுது, நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். நாம் நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தும் பொழுது, ஆண்டவருக்கு பயந்து உண்மையாய் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சித்தமான பாதையிலே நடக்கும் பொழுது, நிச்சயமாகவே 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் நமக்கு தருகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று இங்கே ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நாம் அவருடைய தரித்திரத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நமக்காக தரித்திரரானார். அவர் தம்மை தாழ்த்தி தரித்திரராய் மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யங்களை, மேன்மைகளை நமக்கு தந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நமது நிமித்தம் ஆண்டவர் தரித்திரரானார், நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கி விட்டார்.
ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இங்கே ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அந்நிய தேசத்து மோவாப் தேசத்து பெண்ணாயிருந்தாலும் அவள் தன்னுடைய மாமியாருக்கு அப்படியே பின்தொடர்ந்து வந்து, நான் என்ன சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் வழிபட்ட தெய்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் தேவனுக்கு பின்பாக அவரே எனக்கு போதும் என்று சொல்லி அவள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தபடியினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் ரூத் கடந்து வந்தாள். தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டாள், இனத்தை விட்டாள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனுக்கு பின்னாக அந்த சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடியினாலே நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள வரும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறபடியினால் அவருடைய அடைக்கலத்திற்கு வரும் பொழுது நாம் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோம். அவருடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் நிறைவாக்குவார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவாய் வரும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறிப்போகும். ஆகவே இன்றைக்கு அந்த ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆவியானவரை நாம் வாஞ்சித்து அவரை நாம் அழைப்போம். அவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இதுவரையிலும் இருக்கிற தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவீராக. எல்லா குறைவுகளும் இன்றைக்கு நிறைவாய் மாறுவதாக நீர் அப்படி நிறைவாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. தேவனுடைய மகிமையினால் அவர்களை நிறைத்து, கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமையினால் நிறைத்து எல்லா குறைவுகளும் இப்பொழுது நிறைவாகும்படி கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.